வணக்கம். நான் திராவிட விடுதலை கட்சி தலைவர் மாநில தலைவர் வேந்தன் மகேஷ். கோவை மாவட்டம், குறிப்பாக கோவை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் அவர்களை சந்தித்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை, அறிஞர் சமுதாயம், ஆதரவாளர் சமுதாயம், தேவேந்திர சமுதாய மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கப்படுகின்ற தாட்கோ மானிய கடன் வழங்க கோரி நாங்கள் பெட்டிஷன் மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அந்தந்த வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதில் கடிதம் வந்தது. அதை முறையாக போட்ட ஆதார் கார்டு, ஓடிடி சொல்லி ஒரு 12 ஆவணங்களை வைத்து ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்ணி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் உடனே அதுக்கு பதில் தெரிவித்து தாட்கோ நிறுவனரும் ஓகே பண்ணுகிறார்கள். ஆனால் இதை வங்கி மேலாளர்களை நாங்கள் கொண்டு போய் செலுத்தினால் இவர்கள் அந்த ஜாதி சான்றிதழை இந்து சக்கிலியர், இந்து பறையர், இந்து பல்லர் அப்படின்னு சொல்லி அந்த சாதியின் அடிப்படையில் அவர்களை இந்த சாதி சான்றிதழ் பார்த்தாவே அவர்கள் நீ வா போ என்று தரக்குறைவாக, மரியாதை குறைவாக, சாதியின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் வஞ்சிக்கிறார்கள். மற்றும் மேல் சாதிக்கார உட்கார வைத்து உங்களுக்கு இந்த 10 லட்சம் தானே உடனே உங்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லி அவர்களிடத்துல ஒரு மாதிரியாகவும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பேசும்போது ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்கிறார்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கு திராவிட விடுதலை கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தோம். உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். திராவிட விடுதலை கட்சி சார்பாக வங்கி குறிப்பிட்ட இந்தியன் ஓவர்சீஸ், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், எல்லா பேங்க்லும் ரொம்ப காலதாமதப்படுத்துறாங்க ஐயா. காலதாமதப்படுத்தி மன உளைச்சல். அதே அவங்க இந்த தாட்கோ கடனே வராதாட்டுது எங்க மக்களுக்கு எல்லாம். நாங்களாம் ஒரு முதலாளித்துவமா வர முடியாது. காலகாலமா நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமையாகவும், ஒருத்தருக்கு பண்ணை அடிமையாகவும் இப்படியாவது நாங்க வேலை செய்யணுமா, நாங்க உயர்ந்த சமூகத்துக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க ஐயா.